சேக்கிழார் பெருமான் ஏன் இந்த பெரிய புராணத்தை எழுதினார்? பக்தியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசர்கள், வேளாளர், வணிகர், குறுநில மன்னர்கள், பாணர், பறையர், ஏழியர், ஏகாலயர் எல்லா சாதியினரையும் ஒரே தராசு தட்டிலே சேக்கிழார் பெருமான் வைத்தார் என்றால் அதற்கு காரணம் என்ன? எங்க ஜாதிக்கு கடவுள்தான் காரணம் என்றால் அந்த கடவுளே இல்லை என்று சொல்கிறேன் என்று சொன்ன தலைவர்கள் வாழ்ந்த இந்த பூமியில் தான் கடவுளை வைத்தே ஜாதியை சுக்குநூறாக உடைத்தவர் நமது சேக்கிழார் பெருமான். இந்த பெரிய புராணத்தை படித்துவிட்டு சாதியால் தாழ்ந்து மனம் வெம்பி உருகி ஏங்கி வெளியே நிற்கிற திருநாளை போவாரை பார்த்து ஏளனமாக பேசிய பேச்சு உண்மையிலேயே என் மனதை காயப்படுத்தி இருக்கிறது. உண்மையிலேயே காயப்படுத்தியிருக்கிறது. இருவருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஒரு பக்கம் சமுதாயம் கொடுக்க மறுத்தது பணம், அதனால் மன வழிபாட்டிற்கு பூசலார் போனார். ஒரு பக்கம் சமுதாயம் கொடுத்தது சாதி, அதனால் மன வழிபாட்டுக்கு திருநாளை போவார் போனார். ஒரு பக்கம் கொடுத்தது பணம், கொடுக்காமல் போனது பணம், ஒரு பக்கம் கொடுத்தது ஜாதி. அவர் தூங்கிட்டாரு, அதனால கனவுல வந்தார். எங்க ஒரு நாள் தூங்கினதை வச்சு பேசலாமா? அவருக்கு ஏன் திருநாளை போவாருங்கிற பேர் வந்து? அன்றிரவு கண் துயிலார். நைட்டெல்லாம் தூங்க மாட்டாருங்க, இரவெல்லாம் தூக்கமே கிடையாது. புலர்ந்த பின் ஏன் தூக்கம் கிடையாது? நாளைக்கு எப்படியாவது தில்லைக்கு போய் இறைவனை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை, போகணும். விடிஞ்ச பிறகு யோசிப்பாரு, உருகுலத்தோடு இசை பிள்ளை, என் ஜாதி, நான் உள்ளெல்லாம் போகக்கூடாது, சரியா இருக்காது அப்படின்னு அவர் வெளியே நிற்கிறார். திரும்பி ஆசை மேலே எழுது, எப்படியாவது போய் இறைவனை உள்ள போய் பார்த்துணும்னு ஆசைப்படுறார். உள்ள போகலாமா வேண்டாமா? தில்லையம்பதியில் போய் நிற்கிறாருங்க. உள்ள போகணும்னு முடிவெடுத்து தான் போறாரு, இல்லைன்னா போயிருக்க மாட்டார். உள்ள போலான்னு நிற்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மாடங்கள், அங்கே வரக்கூடிய ஓம புகைகள், ஓதுகிற மந்திரங்களை கேட்கிற போது அப்படியே திருநாளை போவார் உள்ளே போகாமல் வெளியே நின்று விடுகிறார் என்றால் அது திருநாளை போவாரனுடைய தவறு அல்ல, இது இந்த சமூகத்தின் தவறு. அது இந்த சமூகத்தின் தவறு. எப்படி நீங்கள் திருநாளை போவாரே நீங்கள் குற்றம் சொல்லலாம்? அடுத்து அனுக்கிரகா சொன்னாங்க, எங்க இறைவன் திருப்பங்கூரிலேயே நந்தியை வழிவிட்டு வழி கொடுத்துட்டாருல்ல, போக வேண்டியதானே தில்லையிலன்னு சொன்னாங்க. நான் திருப்பி கேட்குறேன், தில்லையம்பதி கனவிலே தோன்றி நீ எரிதலில் மூழ்கி உள்ளே வா என்று சொன்ன சிவபெருமான் ஏன் திருப்பங்கூரில் அதை சொல்லவில்லை? ஏன் அதை சொல்லவில்லை? எனக்கு இறைவன் மீதே இப்போ கோபம் இருக்கு. தில்லையில் வெளியே நிற்கிற திருநாளை போவாய் அந்தணர்கள் கனவிலே சென்று அவன் என் பக்தன், அவனை உள்ளே அழைத்து வருக என்று இறைவன் சொல்லி இருந்தால் நீ இறைவன். ஆனால் அதை விடுத்து விட்டு எரிதழல் மூழ்கி அதுக்கப்புறம் முப்புரி மார்பர்களுடன் நீ உள்ளே வா என்று இறைவன் சொன்னால் இறைவன் கூட தாழ்ந்த ஜாதியோடு உள்ளே யாரையும் அனுமதிக்க மாட்டாரோ என்கிற எண்ணம் எனக்குள் எழுந்தது. இப்போ திருநாளை போவாராக நான் இருந்தால் நானே கூட கனவிலை எதிர்த்து கேட்டிருப்பேன், அப்போ இப்படியே வந்தால் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா இறைவா என்று கேட்டிருப்பேன். ஆனால் ஏன் கேட்கல தெரியுமா? அவருக்கு அவரை பார்த்தா போதும். இப்போ நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், இவன் இறைவனையும் எதிர்த்து பேசுகிறான், அதுவும் சேக்கிழார் மேடையில் ஏறி நின்று இறைவனை எதிர்த்து பேசுகிறான். உண்மை என்ன தெரியுமா? அடியார்களுக்கு ஒரு அழகான வரையறையை சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். அடியார்களை பொறுத்த வரைக்கும் மண் ஓடும் செம்பொன்னும் ஒன்று தான். அது எது ஒன்றுங்கிறது தான் இப்போ முக்கியம். என்ன ஒன்று தெரியுமா? அடியார்களை நிலையாமை வாழ்க்கையை உணர்ந்தவர்கள், அவர்களுக்கு எல்லாமே மண்ணு தான், எல்லாமே சாம்பல் தான். அதனால் அவர்களுக்கு தங்கமும் மண் ஓடு தான். இப்போ இறைவனுக்கு ஒரு வரையறையை சேக்கிழார் சொல்ல நினைக்கிறார். வெளிப்படையாக சொல்ல, மறைமுகமாக அதே வரியைத்தான் இறைவனுக்கும் எடுத்து சொல்லுகிறார். இறைவனும் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். ஆனால் இங்கே இறைவன் செம்பொன்னையும் மண்ணாக பார்ப்பவர் அல்ல, மண்ணையும் செம்பொன்னாக பார்ப்பவர். அதனால்தான் தாழ்ந்த ஜாதியாக இருக்கிற திருநாளை போவாரை இந்த சமூகம் எந்த உடம்பை வைத்து ஜாதி வரையறைகளை சொன்னதோ அந்த திருநாளை போவாரை, எந்த பிறப்பை வைத்து நீ ஜாதியை வகுக்கிறாயோ அந்த திருநாளை போவாரை நீ எது உயர்ந்த ஜாதி என்று சொல்லுகிறாயோ அப்படியே மாற்றி நான் என் அருகே கொண்டு வருகிறேன் என்று இறைவன் செய்தானே, அதுதான் இறைவனின் பண்பு. இந்த மனித குலம் எதை உயர்ந்த ஜாதி என்று சொல்லுகிறதோ அந்த பார்வையில் தான்
அதைவிடவும் மேலாகத்தான் உலகத்தின் அத்தனை உயிர்களையும் இறைவன் பார்க்கிறான் என்கின்ற உண்மையை உலகுக்கு சொல்வதற்காக சிவபெருமான் வந்து உபயோகப்படுத்திய ஒருவர் தான் திருநாளை போவார் என்றால் நிறைவாக ஒன்றே ஒன்றுதான். இறைவனின் பெயரை சொல்லி ஒரு உயிரை கொல்வது பாவமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இறைவனின் பெயரை சொல்லி ஒரு உயிரை மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரிப்பது பாவம் என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் எடுத்தாண்ட ஒருவர் தான் திருநாளை போவார். நான் இங்கே மன வழிபாட்டில் திருநாளை போவார் உயர்ந்திருக்கிறார், மேன்மை அடைந்திருக்கிறார் என்பதை நான் சொல்லவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். அதற்கு காரணம், முதலில் திருநாளை போவாருக்கு ஒரு தீர்வை கொடுங்கள், அதற்கு பிறகு திருநாளை போவார் மேன்மையை கொடுத்தாரா என்ற தீர்ப்பை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.